அன்பு உள்ளங்களே, கொஞ்சம் கோலம் பார்ப்போமா? பெண் குழந்தைகளுக்கு கோலம் போட, சமையல் செய்ய பழகி இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அதனுடைய தன் குடும்ப தேவையை தானே பூர்த்தி செய்து கொள்ள முடியும். ஒரு வேலைக்கு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனாலும் சரி, வெளி மாநிலத்துக்கு போனாலும் சரி, உள்ளூர்லேயே இருந்தாலும் சரி, தன்னுடைய வேலைகளை, தன் வீட்டு வேலைகளை பார்க்க தெரிந்திருக்க வேண்டும். வசதி இருக்குது, நீங்கள் ஆள் வச்சுக்கலாம். இருந்தாலும் வேலை செய்ய தெரியணும். கோலம் போடணும், ஆன்மீகம் விளக்கேற்றி பூஜை பண்ண தெரியணும், அடுப்படியிலையும் வேலை செய்ய தெரியணும். அம்மி விரல் கூட தெரிஞ்சிருக்கணும். அரைக்கிறது இப்படி அரைக்கணும், இப்படி மாவு ஆட்டுறது இப்படி ஆட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதனால் இந்த கோலம் போட பழகும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் பழக்கினீங்கன்னு சொன்னால் இந்த பிள்ளைகள் பழகிடும். இப்போது கோலம் போட ஆரம்பிப்போம். இப்போது அன்னைக்கு சொன்னேன்னா அன்னைக்கு கிளி போடுற உதவி சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அதே புள்ளியில் வேறு வேறு கோலங்கள் போட பார்ப்போம். இப்போ அன்னைக்கு இந்த புள்ளியில் கோலம் போட்டோம் இல்லையா, இப்போ இதுலேயே தீபக்கோலம் போடலாம். 3 2 1, கீழே 2 1. இதில் எப்படின்னா இது இது ஸ்டாண்டு, தீபத்துக்கு ஸ்டாண்டு இல்லையா. இது தீபச்சுடர். இப்போ இந்த கோலம் நம்ம போட பழகியாச்சு. அடுத்து பாருங்கள், 3 புள்ளி 2 புள்ளி 1 புள்ளி ஒரு வருஷம். அதே மாதிரி இன்னொரு 3 புள்ளி 2 புள்ளி 1 புள்ளி, அதே மேலே 2 1. இதில் ஒரு சங்கு கோலம் போடுவோம். ஒரு சங்கு, இது சங்கு. இது சங்கு கோலம். இதுலேயே இந்த சங்கு அங்கே திரும்பி இருக்கிற மாதிரி ஒரு கோலம் போடலாம். சங்கு வேறு பக்கம் திரும்பி இருக்கிற மாதிரி ஒரு கோலம் போடலாம். சின்ன சின்ன கோலமாக சும்மா வாசலில் போடுறதுக்கு சொல்லித்தரேன், பழகிக்கோங்க. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. பாருங்கள், இந்த 3 புள்ளியும் சேர்த்து இந்த 1 புள்ளிக்கு, அதுக்கப்புறமா இப்படி 1, அப்புறமா இப்படி, அப்புறமா இதை கொஞ்சம் வளைச்சி போட்டால் நல்லாயிருக்கும். இப்படி போடணும், இப்படி கொஞ்சம் வளைச்சி போடணும். எனக்கு வயசானதுனால கை வரல, அதனால் கொஞ்சம் கோணல வருது. இது ஒரு சங்கு கோலம். சங்கு திருப்பி இருக்கு இல்லையா. இப்போ அதே புள்ளியில் 3 புள்ளி 3 புள்ளி 3 புள்ளியிலையே இந்த கோலம் போட்டிருக்கோம். இப்போது இன்னொரு 3 புள்ளி 1 2 3 2 1. இதில் என்ன கோலம் போடுவோம்னா, என்ன இது தொட்டி, பூ தொட்டி. இது பூத்தொட்டி. இதிலேருந்து போனால் இது இலை. இதிலேருந்து இப்படி போகும்போது இதுக்கு நீங்கள் பூ எப்படி வேணாலும் போடலாம். இது பூத்தொட்டி. இந்த இலையை நீங்கள் எப்படி வேணாலும் போடலாம். இப்படி போடலாம்,
இல்லை முதல்ல போட்ட மாதிரி போடலாம், எப்படி வேணாலும் போடலாம். இது பூத்தொட்டி. அதே 3 புள்ளி 2 புள்ளி 1 புள்ளி இதில் கலர் போட்டுக்கலாம் நீங்கள். அடுத்து 3 புள்ளி 2 புள்ளி 1 புள்ளி இதில் ரோஜாப்பூ கோலம் போடலாங்க. எப்படின்னு சொன்னால் 3 புள்ளி 2 புள்ளி 1 புள்ளி வச்சுருக்குறோம். இதில் இது ரோஜா இதழ், இது குட்டி இதழ், இதிலேருந்து ஒரு ரோஜா இதழ், இதில் ஒரு ரோஜா இதழ், இதில் ஒரு ரோஜா இதழ். இது இப்படி போட்டு இது ரோஜாப்பூ காம்பு, ரோஜாப்பூ காம்பு. இதை இங்கே வர்றதுனால இதில் எப்படி வேணாலும் இங்கே போட்டுக்கலாம். மேலே நீங்கள் இப்படி போட்டாலும் சரி, இல்லை இது மாதிரியே போட்டாலும் சரி. இது ரோஜாப்பூ கோலம். இதில் மேலே எல்லாம் ரோஸ் கலர் கொடுத்து இந்த காம்புக்கு பச்சை கலர் கொடுத்தா ரோஜாப்பூ கோலம். இந்த 3 புள்ளி 2 புள்ளி 1 புள்ளி வச்சு இத்தனை கோலம் பழகலாம். பிறகு 3 புள்ளி 2 புள்ளி 1 புள்ளியில் இன்னொரு கோலமும் போடலாம். சும்மா டைமண்டாகவே போடலாம். இதுக்கு ஒரு கலர், இதுக்கு ஒரு கலர், இது ரெண்டும் ஒரே கலர், இது ரெண்டும் ஒரே கலர் கொடுத்து அதை நீங்கள் மேலே டிசைன் பண்ணலாம். இது ஒரு கோலம். இந்த மாதிரி சின்ன சின்ன கோலங்களாக சொல்லிக் கொடுங்கள். சின்ன சின்ன கோலங்களாக குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். சொல்லிக் கொடுக்கும்போதே அம்மா கூட இருந்தாலே அம்மாவோட பண்பாடு பழக்க வழக்கம் எல்லாம் வரும். அதனாலேயே இப்போ இருக்க குழந்தைகள் அதிகமாக படிக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு தான் பார்க்குறாங்களே ஒழிய கோலம் போடுறது பற்றியோ சாமி கும்பிடும்போதோ கூட இருக்கிறதில்ல. அதனால் தெரிய மாட்டேங்குது. அதனால் இந்த கோலங்களை பழக்குங்கள். அடுத்து 4 புள்ளி. நாலு புள்ளி 4 வரிசை. இதில் இப்படி போட்டாச்சா. அப்புறம் இந்த மாதிரி கோலம் போட லேசான கோலங்களா பழக்குங்க. கோலம் போட பழக பழக உங்களுக்கு பிள்ளைகளுக்கு பொறுமை வளரும், அறிவு வளரும், திறமை வளரும், அம்மா சொன்னோடு கேட்குங்கிறது எண்ணம் வரும், பண்பாடு வளரும். அதனால் கோலம் போட பழக்குங்க. இது சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அது மாதிரி இப்படி போட்டுட்டு அப்புறம் அந்த பிள்ளைகளுக்கு எளிமையாக எப்படி சொல்லி கொடுக்குறவங்களுக்காக இந்த மாதிரி போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி கோலங்கள் போட பழக்குங்கள். அதோட கோலம் போடும்போது குனிஞ்ச மாதிரி தான் போடணும், உட்கார்ந்து போடக்கூடாது. குனிஞ்சு போட பழக்கணும். அப்போ தான் அது குறுக்கு பலப்படும். அதனால் பிள்ளைகளை
எப்படி நம்ம பார்க்கணும், எப்படி நம்ம பார்த்துக்கிறணுங்கிறத நினச்சி பார்த்து கவனித்து சொல்லிக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.